ईश्वरी वासवी नगरेश्वरी परमेश्वरी कामितार्थमुलिच्छिनो मम कन्यका परमेश्वरी देवदेवी महेश्वरी जगदीश्वरी भुवनेश्वरी कामितार्थमुलिच्छिनो मम कन्यका परमेश्वरी ज्ञानचन्द्रगिरितदारिणि भव्यसुन्दररूपिणी वैश्रवंशयशोभिवर्धिनि कन्यका परमेश्वरी श्रीमहेश्वरी वासवी नगरेश्वरी परमेश्वरी. I now invite Bunty of second BA Sociology to deliver the welcome address and introduce our resource. Good morning everyone. It gives me immense pleasure to welcome you all to Sustainable Business Practices Building a Responsible Future. First and foremost, I would like to extend a warm welcome to our esteemed resource person of the day, Mrs. Minnie, founder of Minnie's Beauty Care. We are honored to have you with us. I also extend my heartful welcome to our respected faculty members and also the students who are eager to participate and make this event a success. Now, let me take a moment to introduce our distinguished guest. Mrs. Minnie is a renowned expert in beauty, wellness and personal development with a background in chemistry and HR. She trained in cosmetology from Indian Institution of Beauty Therapy and City Grace of London. She is an international certified makeup artist, London, Malaysia and Dubai, and a specialist in bridal makeup featured on Jaya's TV. She is also an international yoga trainer and is highly knowledgeable in naturopathy, Ayurveda, diet and nutrition. In addition, she is a certified NLP practitioner, counselor and motivational speaker dedicated to empowering others. With her vast expertise, Mrs. Minnie continues to inspire, educate and transform life in the fields of beauty and wellness. Thank you ma'am for being here with us today. We are delighted to have you. Thank you. என்ன லாங்குவேஜில் பேசணும்? இங்கிலீஷ், தமிழ், ஓகே, தமிழும் இங்கிலீஷும் சேர்ந்து கரெக்டா? ஏன்னா நீங்க சொல்றது எனக்கு சீக்கிரமா புரியும். எனக்கு உங்க வயசுல ஒரு பையன் இருக்கா, நான் ஃபினிஷ் MBBS PG நீட்டுக்காக ட்ரை பண்றேன். அதனால நீங்க என்ன பேசினாலும் எனக்கு புரிஞ்சுக்கீங்க. தங்கிலீஷ்னா ஓகே. ஏன்னா எப்பவுமே நீங்க எல்லாம் படிச்சு என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க? என்ன ஆகணும்? யாராச்சும் ஒரு 2-3 பேர் எழுதிட்டு சொல்லுங்க. சொல்லுங்க, தனித்தனியா சொன்னாங்க எனக்கு கேட்கும். சொல்லுங்க சொல்லுங்க, என்னடா நீங்க என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க? என்ன டிசைன் பண்ணுவீங்களா? பண்ணலையா? என்ன டிசைன் பண்ணல நீங்க? ப்ரொஃபசர், காலேஜ் ப்ரொஃபசர் ஆகணும். வேற வேற யாருக்கு என்ன ஆசை இருக்கு சொல்லுங்க. நான் எப்பவுமே வந்து ஸ்பீச் போனேன்னா இது ஒரு இன்ட்ராக்டிவ் சப்ஜெக்டா இருக்கணும்னு நினைப்பேன். நான் பாடிய பேசிட்டு நீங்க கேட்போம், பாதி கேட்பீங்க, பாதி பேர் தூங்கிடுவீங்கல்ல. அதனால நான் கேள்வி கேட்பேன், நீங்க கரெக்டா பதில் சொல்லணும். அதே வந்து நம்ம படிக்கும் போதே நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கணும். கரெக்டா? மோட்டிவேஷன் இல்லைன்னா நம்ம எதுவுமே பண்ண மாட்டோம். கரெக்ட்? நீங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய டீச்சர் யாரு? யாரு உங்களுடைய ஃபர்ஸ்ட் டீச்சர்? உங்க அம்மா. ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு பேச கற்றுக் கொடுத்தது உங்க அம்மா தான். கரெக்டா? கரெக்ட் இல்ல? ஃபர்ஸ்ட் சின்ன பொண்ணுல எல்லாரும் என்ன நினைப்பாங்க? நம்ம அம்மா மாதிரி இருக்கணும், நம்ம எப்படா சாரி கட்டுவோம். கரெக்டா? அந்த மாதிரி ஒரு ஆசை இருக்கும். அப்புறம் ஸ்கூல் போன உடனே என்ன நினைப்போம்? ஸ்கூல் டீச்சர் மாதிரி ஆகணும்னு நினைப்போம். காலேஜ்ல வந்த உடனே காலேஜ் ப்ரொஃபசர் மாதிரி ஆகணும்னு இல்லை. இதுவும் இல்லாம அப்பாற்பட்டு
நம்மளுக்குன்னு ஒரு ஆசை இருக்கும் இருக்குமா? அப்துல் கலாம் சொல்லுவாங்க, என்னது? தூங்கும் போது வர கனவு கனவல்ல. அப்புறம் நம்மள தூங்காம பார்த்து கொண்டு ஒரு கனவு வரணும். நம்ம எப்போ அந்த மாதிரி ஆவாங்க, கரெக்டா? அந்த மாதிரி எப்பவுமே ஒரு ஸ்பெசிபிக் கோல் இருக்கணும். அப்பதான் நம்ம வந்து அச்சீவ் பண்ண முடியும். நீங்க கடவுள்கிட்ட கேட்கும் போது அது ஒரு ஸ்பெசிபிக்கா இருக்கணும். என்னன்னு கேட்குவோம், எனக்கு வந்து பாஸ் ஆனா போதும்னு சொல்லுவீங்களா, இல்லைன்னா எனக்கு இவ்வளவு மார்க் வேணும்னு கேட்பீங்களா? பாஸ். எப்பவுமே அப்படி கேட்க கூடாது. உங்களுக்கு 100ல ஒரு 99 மார்க்ஸ் வர மாதிரி நான் நல்லா படிச்சு எழுதணும். அப்பதான் உங்களுக்கு ஒரு 90 மார்க்ஸ் கிடைக்கும். வெறும் கடவுள்கிட்ட வேணும்னா போதுமா? நம்ம படிக்கணும்ல. அப்போ நம்ம வந்து டே 1ல இருந்து நம்ம படிக்கணும். இல்லைன்னா என்ன ஆகும், நிறைய சேர்ந்து அது கடைசியில படிக்க முடியாது. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பீஸா கொடுக்குறேன்னு வச்சுக்கோ, சாப்பிட்றதுக்கு ஆசையா சாப்பிடுவீங்கல்ல? சாப்பிடுவீங்க தானே? எல்லாரும் ஃபுல்லாவே சாப்பிடுவீங்க, கரெக்டா? அந்த பீஸா ஒரு 30 நாள் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரே நாள்ல சாப்பிட முடியுமா? ஸோ அதேதான் நம்மளுடைய கோல் வந்து ஸ்பெசிஃபிக்கா இருக்கணும். நம்மளுக்கு படிப்பு தான் எல்லாத்துக்குமே உதவும், கரெக்டா? நம்ம வந்து என்ன பண்ணுவோம், எல்லாரும் போன் வச்சிருக்கீங்களா? எல்லாரும் சோஷியல் மீடியால இருக்கீங்களா? சோஷியல் மீடியால நீங்க பார்த்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரயோஜனம் இருக்கிற ஒரு இது சொல்லுங்க. அந்த சோஷியல் மீடியா பார்த்து நான் இப்படி இருந்தோம் யாராச்சும் ஒருத்தவங்க சொல்ல. ஒரு குட்டி எக்ஸாம்பிள் நான் சொல்லுவேன். என்னுடைய சோஷியல் மீடியா, என்னுடைய இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டுனா உங்களால மினிமம் ஒரு 500 ரூபீஸ் ஆச்சு சம்பாதிக்க முடியும். நான் வந்து ஹாப்பியா சொல்லுவேன். ஏன் சொல்லுங்க? ஏன்னா நான் அதுல எப்படி சாரி அயர்ன் பண்ணி ப்ரீப்ளீட் பண்ணி பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணியிருக்கேன்னு ஒன்று காமிச்சிருப்பாங்க. ஓகேவா? அப்போ நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கோ இல்லைன்னா நம்மளுடைய கசின்ஸுக்கோ இல்லை நம்ம டீச்சர்ஸ்க்கோ நம்ம வந்து ஒரு சாரி ப்ரீப்ளீட் பண்ணி அயர்ன் பண்ணிட்டுனா நம்ம சம்பாதிக்கணும். இல்லைன்னா ஒரு மெஹந்தி கற்றுக் கொடுத்துட்டுனா அதுல இருந்து நம்ம சம்பாதிக்கணும், கரெக்டா? அப்போ நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற ஒரு விஷயத்தை நம்ம வந்து தேடி போனீங்கன்னா அது நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ நீங்க சோஷியல் பிசினஸ் பண்ணிக்கலாம். இங்க யாருக்காச்சும் பிசினஸ் பண்ணணும்னு ஆசை இருக்கா? எனி ஐடியா? யாருக்காச்சும் இருக்கா? உனக்கு இருக்கா? வெரி குட். உங்களுக்கு சூப்பர். ஏன்னா பிசினஸ் நம்ம வேலைக்கு ஈஸியா போயிடலாம், ஆனா பிசினஸ் வந்து ஈஸியா பண்ண மாட்டோம். நம்ம அதோடைய ஸ்ட்ராட்டஜிஸ் பார்ப்போம். அது வந்து நம்மளால பண்ணணும்னு ஒரு பிளானிங் இருக்கணும். அப்புறம் ஃபினான்ஷியல் சப்போர்ட் இருக்கணும். இதெல்லாம் வேணும்னா நீங்க யாராச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? BYSTன்னு, பாரதிய யூத் சேவா ட்ரஸ்ட். அதாவது இப்போ யாருக்காச்சும் அப்கமிங் பிஸ்னஸ் பர்சன், யாருக்காச்சும் பிஸ்னஸ் பர்சன் ஆகணும்னு ஆசை இருக்கிறவங்க, இல்லை பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஆனால் எனக்கு இன்னும் நிறைய ப்ராஃபிட் வரல அப்படின்னு இருக்கிறவங்க, அவங்களுக்கு 18 to 35 இயர்ஸில் இருக்கிறவங்களுக்கு ஃப்ரீயாகவே சொல்லி கொடுப்போம். நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ பண்ணணும்னு ஆசைப்படுறாங்களோ அதை பற்றி விரிவாக சொல்லி கொடுப்பாங்க. நீங்கள் எங்கே போய் ஃபினான்ஸ் அதாவது லோன் வாங்கிக்கலாம். MSMEல வந்து மானியத்தோடு கூடிய லோன் இருக்கு. 25% நீங்கள் கட்ட தேவையில்லை. ஸோ அது எப்படி சஸ்டைனபிள் பிஸ்னஸ்னாக்கா நம்ம ஒரு சின்ன விஷயம் நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் எல்லாருமே இந்த ரூமில் இருக்கு, கரெக்டா? சரி, முடிச்சுட்டு போகும்போது நீங்கள் ஃபேனு ஏசி லைட்டு அப்படியே போட்டுட்டு போனீங்கன்னா என்னது? அது சஸ்டைனபிள் கிடையாது. ஏன்னா நம்ம நினைக்கலாம் அது காலேஜ் தானே கரண்ட் பில்லு கட்ட போற, நம்மளுக்கு என்ன வந்தது? நீங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், அதாவது இன்னைக்கு நீங்க வாழ்ற வரைக்கும் உங்களுக்கு இருக்கும் எல்லாமே, அடுத்த ஜெனரேஷனுக்கு அது எதுவுமே கிடைக்காது. ஏன்னா நம்ம தேவையில்லாம அதை வேஸ்ட் பண்றோம்,
கரெக்டா? அதே மாதிரி என்ன நம்ம வந்து கிரீன் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. என்னென்ன கிரீன் எனர்ஜி தெரியுமா உங்களுக்கு? நார்மல் நம்ம எலக்ட்ரிசிட்டி எப்படிலாம் யூஸ் பண்ணுவாங்க, இப்போ சோலார் பேனல் வந்துருச்சு. அது நம்ம யூஸ் பண்ணிக்கலன்னா நம்ம ஊர்ல தான் நல்லா சன்லைட் கிடைக்கிறது இல்லை, அதுல இருந்து ஒரு எனர்ஜி எடுத்துக்கலாம். விண்ட் எனர்ஜி பார்த்துருப்பீங்களா நீங்க? விண்ட்ல இருந்து கரண்ட் எடுப்பாங்க. நீங்க இந்த நாகர்கோவில் சைடுல எல்லாம் போனீங்கன்னா பெரிய பெரிய டர்போ ஃபேன் இப்படி ஓடிட்டே இருப்பாங்க. அதுக்கு எதுக்காக நினைச்சிட்டு இருக்கீங்க? எலக்ட்ரிசிட்டி. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது நம்ம எலக்ட்ரிசிட்டி என்ன கொண்டு வரலாம்? ஒன்று சோலார் பேனல் கொண்டு வரலாம். அது ஈஸி தானே, அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வேஸ்டேஜ் நிறைய இருக்கக்கூடாது. நம்ம முன்னாடிலாம் என்ன பண்ணுவாங்க, பிளாஸ்டிக்கு அப்படியே நிறைய வாங்கி வாங்கி எல்லா இடத்துலையும் போட்டிருப்பாங்க. நாட் ஓன்லி நம்ம பூமியில மட்டும் இல்லை, எல்லாமே எங்க போய் கலக்கும்? கடல்ல கலக்கும். அப்போ என்ன ஆகும்? கடல்ல உயிரினங்கள் வாழுது இல்லை, அவங்களுக்கு நம்மளால ஒரு டிஸ்டர்பன்ஸ் தானே, அந்த உயிரினங்கள் அழியும்ல. ரீசைக்கிளபிள் பிளாஸ்டிக்ஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ அதே மாதிரி பிளாஸ்டிக் பேக்குக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுவோம்? பேப்பர் பேக்ஸ். அப்போ அந்த பேப்பர் பேக்ஸ் செய்யறதே ஒரு பிஸ்னஸ் தான். நம்மளுக்கு தேவையான அளவுக்கு பேப்பர் பேக்ஸ் இல்லைல்ல, அது கூட நம்ம கற்றுக்கிட்டு நம்ம பண்ணிக்கலாம். இன்னொன்று என்னது? ஜூட் பேக்ஸ். ஸோ இதுவும் ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தான். இதுக்கெல்லாம் எங்க மெட்டீரியல் கிடைக்கும், எப்படி பண்ணலாம், எப்படி ஃபினான்ஸ் கிடைக்கும், யாரை அப்ரோச் பண்ணலாம். நம்ம வெறும் செஞ்சு வச்சா மட்டும் பத்தாதுல்ல, அது யாருக்கு கொண்டு போய் கொடுக்கலாம். ஸோ இத்தனையும் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுட்டோன்னா ஈஸியாக இருக்கும். நீங்களே இப்போ ஒரு பேப்பர் பேக்கோ ஜூட் பேக்கோ செஞ்சுட்டேன்னா ஃபர்ஸ்ட் நீங்க யாரை அப்ரோச் பண்ணுவீங்க? யாரை பண்ணுவீங்க? என்னமா? டீலரை அப்ரோச் பண்ணுவீங்க. உங்க பக்கத்து வீட்டுல கேட்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்மள தெரிஞ்சவங்க தானே நம்மளுக்கு பிசினஸ் கொடுப்பாங்க. உங்களுடைய டீச்சர்ஸை கேட்கலாம், ஃபெலோ ஸ்டூடெண்ட்ஸை கேட்டுக்கலாம். அப்புறம் நீங்க எப்பவுமே எங்க போய் காய்கறியோ இல்லைன்னா உங்களுடைய வீட்டுக்கு தேவையான க்ரோசரி வாங்குறாங்களோ அவங்கள அப்ரோச் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது யாருமே நம்மள பெருசா சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு 5% பர்சன் சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்புறம் எல்லாரும் உத்து பார்ப்பாங்க, இவ என்னதான் பண்ணுது, கரெக்டா பண்றாளா, நல்லா தான் இருக்காங்களா, சும்மா என்ட்ரி கொடுப்பாங்க. அப்புறம் அவங்க யூஸ் பண்ணி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க வாயிலிருந்து அடுத்தவங்களுக்கு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் நீங்க இப்ப என்ன ஈஸியா என்ன பண்ணிக்கலாம், எங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிக்கலாம், சோஷியல் மீடியா பண்ணிக்கலாம், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம். ஸோ பிஸ்னஸுக்கு இவ்வளோ போதும், கரெக்டா? அதுக்கப்புறம் நீங்க நிறைய க்ரோ ஆகும்போது நிறைய பர்சன்ஸ் வச்சு நீங்க அவங்களுக்கு வேலை கொடுக்கலாம். அவங்களுக்கு வேலை கொடுக்கும்போது அந்த அட்மாஸ்பியர் எப்படி இருக்கணும்? அந்த அட்மாஸ்பியர் எப்படி இருக்கணும்? அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கணும், கரெக்டா? ஸோ அவங்க லேபர்ஸை யார் காப்பாற்றணும்? நீங்க தான் காப்பாற்றணும். நீங்க நல்லா அன்பா நல்லா ஃபேர் பே கொடுக்கணும். அதெல்லாம் கொடுத்துட்டேன்னா அவங்க ஹாப்பியா இருந்ததுன்னா உங்களுடைய பிஸ்னஸ் ஆட்டோமேட்டிக்கா க்ரோ ஆகும். இதுவும் சஸ்டைனபிள் பிஸ்னஸ்ல தான் வரும், கரெக்டா? நீங்க சோஷியாலஜி ஸ்டூடெண்ட் தானே, நீங்க என்ன படிப்பீங்க? ஒரு சொசைட்டி எப்படி இருக்கு, அங்க கல்ச்சர் எப்படி இருக்கு, ஹியூமன் பீயிங்கோடைய ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு, அதெல்லாம் தானே படிப்போம். அப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும், கரெக்டா? லேபரை எப்படி மெயின்டைன் பண்றதுன்னு. அப்போ உங்களை மாதிரி இருக்கிற பிள்ளைங்க பிசினஸ் பண்ணிட்டேன்னா என்ன ஆகும்? ஈஸியா ஜெயிச்சிடலாம், கரெக்டா? எல்லாரும் வந்து சவால் ஒரு வார்த்தை கேட்டிருப்பீங்க, கரெக்டா? அந்த சவால் வா வந்து இந்த பக்கம் தூக்கி போட்டுன்னா என்ன ஆகும்? வாசல் வாசல் ஆயிடுமா? உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிக்கான ஒரு பெரிய வாசல் அதிலேயே இருக்கு. அதை வந்து நீங்க நல்லா தைரியமா எடுத்து கரெக்டா பண்ணிட்டேன்னா நீங்க தான் வின் பண்ணுவீங்க, கரெக்டா? நம்ம நினைப்போம் அப்புறமா பண்ணலாம்ப்பா, இது அப்புறமா படிப்பு
கன்சிஸ்டன்சி இருக்கணும், ப்ரோக்ராஸ்டினேஷன் இருக்கக்கூடாது. அப்புறம் நீங்க இன்னைக்கு இப்போ பண்ணலைன்னா வேற யாரோ ஒருத்தவங்க அது பண்ணிட்டு ஜெயிச்சுட்டு தான் இருப்பாங்க. ஐயோ நான் தோத்திடுமோன்னு பயமா இருக்கும். கரெக்டா? நிறைய பேருக்கு அந்த பயம் இருக்கும் தானே. நான் என்னாலலாம் பிஸ்னஸ் பண்ண முடியுமா, என் ஃபேமிலியில யாருமே பிஸ்னஸ் பண்ணது இல்லையே, நான் எப்படி பண்றது அப்படின்னு இருக்கும். தோத்துட்டேன்னா நீங்க அதுல இருந்து ஒரு பாடம் கத்துக்கலாம். அதாவது ஜெயிக்கிறதுக்கான ஒரு பாடம். என்னுடைய வீட்லயும் எங்க வீட்டுல எல்லாருமே கவர்மெண்ட்ல தான் ஒர்க் பண்ணேன். எங்க அண்ணா பேங்க்ல ஒர்க் பண்ணாங்க, எங்க அக்கா துபாயில வந்து கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஆங்க, நான் எம்பிஏ படிச்சு பேங்க்ல ஹெச்ஆரா இருந்தோம். என் பையனை என்னால பாத்துக்க முடியாதுல, வேலைக்கு போனேன்னா. அப்போ ரிசைன் பண்ணிட்டு நான் பிசினஸ் ஆரம்பிச்சேன். எங்க வீட்டுல எல்லாரும் சொன்னாங்க, வேணாம்மா எதுக்கு பிசினஸ், நம்ம ஃபேமிலியில யாரும் பிசினஸ் எல்லாம் பண்ணலையே. நான் சொன்னேன், அப்பா அண்ணா எல்லாருமே இன்னொருத்தவங்க கிட்ட கை நீட்டி காசு வாங்குறேன், நான் வந்து 10 பேருக்கு சேலரி கொடுக்குறேன். கரெக்டா? நான் வந்து ஒரு 10 குடும்பத்தை வாழ வைக்கிறோம். அது எனக்கு ஹாப்பி தானே. நீங்க எல்லாரும் அப்படிதான் நினைக்கணும். பிசினஸ்ல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கதான் செய்வாங்க. ஆனா அது எப்படி நம்ம கிளியர் பண்ணி கரெக்டா கொண்டு போகிறது நம்ம பார்த்துக்கணும். கரெக்டா? இப்ப யாருக்காச்சும் பிசினஸ் பண்ணணும்னு ஆசை இருக்கா? இருக்கா? ஒரு ஆளுக்கு, இன்னொரு ஆளுக்கு. நீ ஃபர்ஸ்ட் சொன்னல 2, 3, 4, 5, 6. உங்களை யாராவது கைட், அதாவது யாருக்காச்சும் உங்களுக்கு ஒரு கைட் மாதிரி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணா கட்டாயமா பண்ணுவீங்க தானே. இப்ப நீங்க எல்லாம் ஒண்ணா படிக்கும் போது ஒரு 3 பேர் சேர்ந்து கூட கூட்டா பிசினஸ் பண்ணிக்கலாம். அப்ப என்ன ஆகும்? ஈஸி ஆயிடும் நம்ம பிசினஸ் பண்றதுக்கு. என்ன மாதிரி பிசினஸ் இத பண்ணணும்? உங்களுக்கு என்ன பிசினஸ் பண்ணலாம்னு யோசிச்சு வச்சிருக்கீங்க? மெஹந்தி ஆர்டிஸ்ட். மெஹந்தி ஆர்டிஸ்ட் ஒரு பிரைடலுக்கு எவ்வளவு வாங்குறேன்னு தெரியுமா? ஒரு நல்ல மெஹந்தி ஆர்டிஸ்ட் பிரைடலுக்கு எவ்வளவு வாங்குவேன்னு நினைக்கிறீங்க? 10,000 சார்ஜ் பண்ணுவாங்க. 2 ஹேண்ட், லெக். ஓகேவா? இல்ல எனக்கு நிறைய பிசினஸ் வேணும்னா பிரைஸ கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு சரவணா ஸ்டோர்ஸ் மாதிரி. கரெக்டா? பிரைஸ கம்மி பண்ணிட்டனா நமக்கு நிறைய கிளையண்ட் கிடைக்கும். கரெக்டா? இப்போ ஹென்னா வந்து ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் அப்படின்னு இருக்கு. அப்போ நீங்க வந்து சஸ்டைனபிள் பிசினஸ் ஆரம்பிக்கணும். அப்ப நீங்க என்ன நினைப்போம்? நம்ம வந்து அதுல கெமிக்கல் கலக்காம ஆர்கானிக் மெஹந்தி யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப என்ன ஆகும்? நம்மளுடைய கஸ்டமருக்கும் ஹெல்த் நல்லா இருக்கும், நம்மளுக்கும் நல்லா இருக்கும், நம்ம நல்ல ஒரு சொசைட்டியை உருவாக்கும். அதுதான் வந்து சஸ்டைனபிள் பிசினஸ். வெரி சிம்பிளா சொல்றோம். ஓகேவா? வேற யாருக்கு என்னடா பிசினஸ் பண்ணணும் ஆசை? பொட்டிக் வைக்கணும். பொட்டிக் தெரியும் இல்லையா? பொட்டிக் வந்து அந்த நிறைய பேர் வந்து எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸே வந்து பட்டு சாரி கட்ட மாட்டாங்க. ஏன் பட்டு சாரி கட்டலன்னு கேட்டேன்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த பூச்சியில இருந்து தானே உங்களுக்கு பட்டு, அதனால நான் வந்து பட்டு கட்டுறதுக்கு விரும்பல அப்படின்றாங்க. ஸோ காட்டன் சாரி, பட்டு மாதிரி ஒரிஜினல் பட்டு இல்லாம ஆர்கானிக்லி இப்போ நிறைய வந்தது. இந்த மூங்கில் இருக்குல்ல, அந்த மூங்கில் இருந்தே க்ளோத் எல்லாம் செய்யறாங்க. அந்த மாதிரி டிஃப்ரெண்டா பண்ணிட்டேன்னா உங்களை தான் உலகமே வந்து திரும்பி பார்ப்பாங்க. அண்ட் வந்து அதுல பூசுற சாயம் இருக்குல்ல, அதுவும் ஆர்கானிக்கா வருது. நீங்க கேள்விப்பட்டு இருப்பீங்க, VOCன்னு ஒரு கலர் இருக்கும், volatile organic கலர். கேள்விப்பட்டிருக்கீங்க? அது வந்து நம்மளுடைய வால்ல கூட நம்ம ஒரு இன்டீரியர் பண்றோம் இல்லையா, அந்த வால்ல கூட அந்த மாதிரி பெயிண்ட் போட்டுட்டேன்னா யாருக்குமே வந்து அலர்ஜிக் இருக்காது. நம்மளும் வந்து என்விரான்மெண்ட்டை நல்லா காப்பாற்றுவாங்க. இந்த மாதிரி ரிசோர்சஸ் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா நம்மளுடைய எர்த் வந்து ஹாப்பியா இருக்கும். நம்ம எர்த் வந்து ஹாப்பியா இருந்ததுன்னா என்ன ஆகும்? டிசாஸ்டர் வராது. கரெக்டா? நிறைய பேர் வந்து இப்போ என்ன, நீங்க எல்லாரும் படிக்கும் போது புக்ஸ் இல்லாம வேற எப்படி எல்லாம் படிப்பீங்க?
என்ன ஆகும், செடிகள் நிறைய வளர ஆரம்பிச்சிருவாங்க. இல்லைனாலும் நம்ம என்ன பண்ணணும், ஆளுக்கு ஒரு குட்டி செடி ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டி நட்டுனால எல்லா இடத்துலயும் நிறைய மரம் வரும். உங்க காலேஜுக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் ட்ரீ வேணும்னா சொல்லுங்க, நான் வந்து ராட்டரி மூலியமா உங்களுக்கு அந்த ட்ரீ கொண்டு வந்து கொடுக்குறேன். ஓகேவா? நாங்கள் ஒரு வில்லேஜ்லயும் போய் அவ்வளோ ட்ரீஸ் வந்து நடுறோம். ஸோ அந்த மாதிரி இருந்தனாலும் சப்போர்ட் பண்ணிக்கலாம். வேற என்ன, நீங்க வேற என்னென்ன பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க? வேற இன்னொரு பிசினஸ் 2 பேர் தான் சொன்னாங்க, நீங்க கை தூக்குனாங்க. என்ன பிசினஸ்டா? க்ளோத்திங், மேனுஃபேக்சரிங் ஆர் டிசைனிங், அந்த மாதிரி சேல்ஸ் பண்ணணும். ஸோ சேல் பண்ணும்போது பிளாஸ்டிக் இல்லாம பார்த்துக்கோங்க. அந்த கவர்ஸ் வந்து இப்போ க்ளோத்லேயே வருது, பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி பாருங்க. ஸோ அப்பவும் வந்து நம்ம சஸ்டெயினபிள் பிஸ்னஸுக்கு யூஸ் ஆகும். வேற அண்ட் ரீயூசபிளாக இருக்கும். இப்போ எல்லாம் தெரியும்ல, எல்லாமே ரீயூசபிள் ஆகிடுச்சு. ட்ரெஸ்ஸாக இருந்தனாலும் ரீயூசபிள் இருக்கும் உங்களுக்கு. அண்ட் அந்த ஃபேப்ரிக் வந்து வாஷ் பண்ணும்போது கெமிக்கல் இல்லாமல் ஆர்கானிக் வாஷர் வந்து நீங்கள் வச்சிட்டேன்னா அதுவும் நீங்கள் சேல் பண்ணலாம். அப்போ உங்களுக்கு மல்டிபிள் ஆப்ஷன் கிடைக்கும். அதுவும் சேல் பண்ணலாம், இதுவும் சேல் பண்ணிக்கலாம். படிக்கிறோம், நான் என்ன ஆகணும், அந்த மாதிரி ஒரு கோல் கட்டாயமா இருக்கணும்டா. யாருக்காச்சும் கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகலான்னு ஒரு ஆசை இருக்கா? எத்தனை பேருக்கு இல்ல இப்படின்னு ஒரு ஆசை இல்லைன்னா அப்படின்னு ஒரு ஆசை இருக்கான்னு கேட்குறது கட்டாயம் தானடாமா? அது ஒன்றும் தப்பு எல்லாம் சொல்ல மாட்டோம். கரெக்டா? கரெக்டா? ஏன்னா ஒரு ஃபேமிலி மேனேஜ் பண்றது ஒரு பிசினஸ் மேனேஜ் பண்ற மாதிரி தான். கரெக்டா? உங்க அம்மா எல்லாம் வந்து எப்படி மெயின்டைன் பண்றாங்க, வீட்டை மெயின்டைன் பண்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? நீங்க எல்லாம் உங்க வீட்ல ஹெல்ப் பண்றீங்களா? யாராச்சும் என்னென்ன ஹெல்ப் பண்றீங்க அது சொல்லுங்க. ஒரு நாளா சொல்லுங்க, 1 by 1 சொல்லுங்க. என்னென்ன ஹெல்ப் பண்றீங்க? என்ன ஹெல்ப் பண்றீங்க? என்ன ஹெல்ப் பண்றீங்க? எடுத்து செய்வீங்க. சரி, நான் கேக்குறேன், உங்க வீட்ல எத்தனை குப்பை தொட்டி வச்சிருக்கீங்க? டஸ்ட்பின் எவ்வளவு எவ்வளவு யாராவது ஒன்னே ஒன்று, அடுத்து 2, அடுத்து 2 குப்பை தொட்டி எதுக்கு வச்சிருக்கீங்க? Why you are using 2 dustbin? Why one regrettable? மக்கும் குப்பை, மக்காத குப்பை. கரெக்டா? ஃபர்ஸ்ட் சஸ்டெயினபிள் பிசினஸ் எங்க இருந்து ஆரம்பிக்கிறோம்? வீட்டில இருந்து ஆரம்பிக்கிறோம். ஏன்னா நம்ம வாசல்ல அந்த குப்பை எடுக்க வரவங்க வந்து கத்திட்டே போவாங்க மைக்கில், மக்கும் குப்பை, மக்காத குப்பைகள் பிரிச்சு போடுங்க அப்படின்னு. யாராச்சும் அது காது கொடுத்து வாங்கிருக்கீங்களா? உங்க காலேஜில் அப்படி யூஸ் பண்றாங்களா? பண்றாங்களா? அப்ப நீங்க இங்க இருந்து நம்ம ஒரு காலேஜுக்கு ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கு எதுக்காக வரோம்? கத்துக்கிறதுக்கு வரோம். கத்துக்கிட்டு வந்துட்டேன்னா அது பிராக்டிஸ் பண்ணணும். அது பிராக்டிஸ் பண்ணலைன்னா நம்ம எது கத்துக்கிட்டனாலும் பிரயோஜனம் இல்லை. அப்ப இன்னையில இருந்து ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போயிட்டு ஒரு ப்ளூ கலர் டஸ்ட்பின் வேணும், இல்லைன்னா ஒரு கிரீன் கலர் டஸ்ட்பின் வேணும்னு சொல்லிட்டு மக்கும் குப்பைகள் எல்லாம் எதுல போடுவீங்க? கிரீன். மற்றதெல்லாம் ரெட்ல போட்டு அந்த குப்பை எடுத்துட்டு வர அக்கா கிட்ட கொடுங்க. அவங்கெல்லாம் ஒரு கண்டினியூஸா 10 நாள் வரலன்னா நம்ம வீட்டுல எல்லாம் யாரும் இருக்க முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ஒரு குட் மார்னிங் சொல்லிட்டு இந்த டஸ்ட்பின்ல என்ன எடுத்துட்டு போயிட்டு ஒரு தேங்க்யூ சொல்லுங்க. அட்லீஸ்ட் ஒரு தேங்க்யூ சொல்லுங்க. அதுவும் ஒரு சஸ்டெயினபிள் தான். நீங்க ஒருத்தவங்களுக்கு ஒரு தேங்க்யூ சொல்லும் போது அவங்க அடுத்து இன்னொருத்தவங்களுக்கு தேங்க்யூ சொல்லுவாங்க. அண்ட் வந்து அந்த வேலையை வந்து
கொடுத்தாங்களா அந்த அக்காக்கெல்லாம் ஒரு தேங்க்யூ. அக்கா நீங்க இன்னைக்கு நல்லா பண்ணியிருக்கீங்க, நல்லா நீட்டா இருக்கு. யாராச்சும் சொல்லியிருக்கீங்களா? சொல்லியிருக்கீங்களா? இல்லை. இனிமேல் மட்டும் அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம யூனிவர்ஸுக்கு ஒரு தேங்க்யூ சொல்லணும். எதுக்கு? நம்மளுக்கு இந்த யூனிவர்ஸ்ல வாழறதுக்கு எல்லாமே கொடுத்திருக்காங்க. என்ன கொடுக்கல சொல்லுங்க பாப்போம். எல்லா வளங்களும் கொடுத்திருக்காங்க தானே. அப்போ அவங்க தந்ததை நம்ம மிஸ்யூஸ் பண்ணிக்கலாமா? மிஸ்யூஸ் பண்ணிக்கலாமா? உங்களுடைய ஒரு புக் எடுத்து யாராச்சும் அதுல கிறுக்கிட்டு அது கிழிச்சு போட்டுனா நீங்க ஹாப்பியா இருக்குமா? ஹாப்பியாடா? உங்களுடைய ஒரு பொருளை கசக்கி குப்பை தொட்டில் போட அங்கே இங்கே போடுற உங்களுக்கு பிடிச்சது அதெல்லாம் உங்களுக்கு ஹாப்பியா இருக்குமா? என்னைக்காச்சும் ஒரு மரத்துல ஃப்ளவர் பூத்துட்டே இருக்கும். அது யாருக்காச்சும் வெயிட் பண்றோமா? இல்ல நீங்க அவங்களுக்கு தேங்க்யூ சொல்லுவேன் அந்த மாதிரி ஏதாச்சும் பண்றோமா? இல்ல இல்ல. அப்போ அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃப்ரூட்ஸ் கொடுக்குறோம் இல்லைன்னா வெஜிடபிள்ஸ் கொடுக்குறோம்னா அதுக்கு ஒரு கிராட்டிடியூட் பண்ணுங்க, தேங்க்யூ சொல்லுங்க. செடியும் பேசும். நீங்க டெய்லி ஒரு செடிக்கு தண்ணி ஊற்றி அதை வளர்ந்துட்டே இருக்கும்போது நீங்க பேசுறதெல்லாம் கேட்டு அது ஸ்லைட்டா ஆடும். பார்த்துருக்கீங்களா? நம்மளுடைய என்விரான்மெண்ட்ல இவ்வளோ கொடுத்துருக்காங்கடா, நம்மளுக்கு கடவுள் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டே போங்க. டைம் இல்லைன்னு சொல்றீங்களா? டைம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? நினைக்கிறீங்களாடா? எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்க எல்லாரும்? 2 மணிக்கு எழுந்திருப்பீங்களா? 8 o'clock. 6 o'clock. 6 o'clock. அதுக்கு மேல 8:30. எல்லாருமே 5:30க்கு எழுந்திருக்கோங்க. காலையில மொட்டை மாடிக்கு போங்க, வீட்டுக்கு வெளியே போங்க. சூரிய பகவான் அப்படியே உதிச்சிட்டு இருப்பாங்க. கரெக்டா? தேங்க்யூ அப்படின்னு சொல்லுங்க. உங்களுடைய நாள் ரொம்ப நல்லா இருக்கும். ஓகேவா? அப்படியே வீட்டுக்குள்ள வாங்க. உங்க வீட்டுல ஒரு கிணறு இருக்கும் இல்லையா? உங்களை பாருங்க. உங்களுக்கு ஒரு லவ் யூ சொல்லுங்க. நீங்க உங்களை பார்த்து ஒரு லவ் யூ, நீ ரொம்ப அழகா இருக்கே, நீ ஸ்மார்ட்டா இருக்கே அப்படின்னு சொல்லுங்க. அப்ப என்ன ஆகும்? உங்களுக்கு ஹாப்பியா இருக்குமா இல்லையா? இதே கான்ஃபிடன்ஸோட நீங்க வெளியே போகும்போது உங்க அம்மா உங்களை திட்ட வந்துட்டேன்னா கூட என்ன சொல்லணும்? அம்மாட்ட லவ் யூ மான்னு சொல்லுங்க. யாராச்சும் சொல்லிருக்கீங்களா? யாராச்சும் சொல்லிருக்கீங்களா? சொல்லுங்க. யார் சொல்லியிருக்காங்க? அம்மாவே என்னை பார்த்து ஏதாச்சும் ஒரு காரியம் சொல்லிருக்கீங்களா? நம்ம அம்மா தானே. அம்மா வீட்டுக்கு நம்ம போய் ஒரு தேங்க்ஸ் சொல்றோம். கரெக்டா? நீங்க வீட்டுல ஒரு வேலைக்கு ஒரு ஆள் வச்சீங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவு salary கொடுக்கணும் தெரியுமா? உங்களுடைய வேலை எல்லாம் செய்யறதுக்கு மினிமம் 10,000 வேணும். அவங்க எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம உங்களுக்கு காலையில இருந்து நைட்டு வரைக்கும் அவங்க வேலை செய்யணும். கரெக்டா? முடிஞ்சா உங்க அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. கரெக்ட் இல்ல? ஒரு தேங்க்யூ சொல்லுங்க. தேங்க்யூ எல்லாருக்குமே சொல்லணும். நீங்க நினைக்கலாம் தேங்க்யூ என்ன எப்படிமா சஸ்டைனபிள் பிசினஸ்க்கு? ஆனா பில்டிங் a responsible future-னா we are the responsible person ஆகணும். நம்மளுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லைன்னா யாரும் ரெஸ்பான்சிபிலிட்டியோட ஒர்க்கும் பண்ண முடியாது, பிசினஸும் பண்ண முடியாது. அப்போ இது ஒன்னோட லிங்கா இருக்கு. கரெக்டா? வீட்டுல இதுக்கு மேல டிவி பார்த்துட்டு அந்த டிவி பாட்டு ஓடிட்டு இருப்போம். நீங்க பாட்டுக்கு வெளியே போயிடுவீங்க. நைட்டு ஃபேன் எல்லாம் ஓடிட்டு இருக்கும். கரெக்டா? அதெல்லாம் இது போகும்போது தேவையில்லைன்னா ஆஃப் பண்ணுங்க. உங்களுக்கு மட்டும் இல்ல, வரும் ஜெனரேஷனுக்கும் இருக்காது. உங்க பசங்களுக்கு எல்லாம் எதுவுமே இருக்காது. நீங்களே அனுபவிச்சு எல்லாமே அழிச்சிட்டு போவோம். ஸோ முடிஞ்சா மாசத்துக்கு ஒரு செடி வளருங்க, ஒரு மரம் வளருங்க. கரெக்டா? நான்லாம் ஸ்கூல்ல படிக்கும் போது ஸ்கூல் ஃபுல்லா மாம்பழம் இருக்கும், கொய்யாக்காய் இருக்கும்,
அந்த மாதிரி ஐஸ் கியூப் மாதிரி பண்ணி நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஜெல்லாக யூஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து அடுத்தவங்களுக்கு கொடுக்கலாம். அதுவும் ஒரு பிஸ்னஸ் தான். பிஸ்னஸ் வந்து என்கிட்ட லட்சக்கணக்கில் பணம் இருந்தால் தான் நான் பிஸ்னஸ் பண்ணுவேன்னா யாரும் பண்ண மாட்டாங்க. சின்னதாக ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் பெருசாக பண்ணுறது தான் பிஸ்னஸ். ஸோ பிஸ்னஸ் பண்ணும்போது நம்மளுடைய சுற்றுச்சூழல் வந்து பாதிக்காத மாதிரி நம்ம பிஸ்னஸ் பண்ணலாம். ஈகோ ஃப்ரெண்ட்லி, ஆர்கானிக், அந்த மாதிரி. எஸ்டி லாடர்னு ஒரு பெரிய கம்பெனி இருக்கு, எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா? அவங்க வந்து என்ன பண்ணேன்னா வேஸ்டேஜ் வந்து அவங்க கம்மி பண்ண 8% வேஸ்டேஜ். அதே மாதிரி கெமிக்கல் யூசேஜ் வந்து கம்மி பண்ணி ஆர்கானிக்காக போயிடுச்சு. அதே மாதிரி BMW கார் யாருக்கும் தெரியாமல் இருக்காதுல்ல, கரெக்டா? அவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ என்ன கார் கொண்டு வராங்க? எலக்ட்ரிக் கார். எலக்ட்ரிக் பைக் எல்லாம் எதனால கொண்டு வராங்க? இட்ஸ் என்ன சஸ்டெயினபிள். ஏன்னா வந்து பெட்ரோல் யூஸ் பண்ணல, டீசல் யூஸ் பண்ணல, அது கம்மி பண்ணிட்டோம். அண்ட் எமிஷன் வந்து கம்மியாக இருக்கும், புகை இருக்கும் இல்லையா, அது வந்து கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி பண்ணுறாங்க. அண்ட் ஒரு பொட்டாக்ஸ் அனர்ஜன் சொல்லிட்டு ஒரு பொட்டாக்ஸ் கம்பெனி இருக்கு. அவங்க வந்து அதை வந்து பொல்யூஷன் கண்ட்ரோல்ல இருந்து என்விரான்மெண்டல் ஒரு ஆக்ட் இருக்கு, அதுல இருந்து ஒரு பெரிய அவார்டே வாங்கியிருக்காங்க. ஏன்னா வேஸ்டேஜ் கம்மி பண்ணிட்டாங்க. எப்பவுமே என்ன பண்ணுவாங்க, பொட்டாக்ஸுக்கெல்லாம் வந்து எதுக்கு பொட்டாக்ஸ் யூஸ் பண்றேன்னு தெரியுமா? எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? நம்மளுக்கு கொலாஜன் வந்து கம்மியாகி சுருக்கங்கள் வரும். ஸோ அது பண்ணுறாங்க. அந்த கம்பெனியை வந்து ஆர்கானிக் பொட்டாக்ஸ் கொண்டு வராங்க. இப்போ நிறைய பார்லர்னு எடுத்துட்டேன்னா பார்லர் ப்ராடக்ட் வந்து ஃபார்மால்டிஹைட்ரேட்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் இருக்கு. அது வந்து கேன்சர் கோஸ் கேள்விப்பட்டிருப்பீங்களா நீங்கள்? கேன்சர் வர்றதுக்கு சான்சஸ் உண்டாகும். அது எதில் யூஸ் பண்ணுவாங்க? கெராட்டின். எல்லாரும் சொன்னாங்களா நான் கெராட்டின் பண்ணியிருக்கோன்னு. ஸோ அந்த கெராட்டின் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஃபார்மால்டிஹைடின் இல்லாமல் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராடக்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஷாம்பு யூஸ் பண்ணும்போது பிபிடி இல்லாமல் இருக்கிற ஷாம்பு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆர்கானிக் ஷாம்பு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி என்ன ஆகும், கெமிக்கல் டை, ஹேர் டை இருக்கு இல்லையா, அங்கே அமோனியா ஃப்ரீ இருக்கிற ஹேர் டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி எல்லாத்துக்குமே இருக்கு, இல்லாம இல்லை. இதெல்லாம் ஏன் அப்படி வருதுன்னா, இந்த கேன்சர் கோசிங் அந்த மாதிரி நிறைய வரும்போது கன்சியூமர்ஸே வந்து கேட்குறாங்க, இதெல்லாம் இல்லாத ப்ராடக்ட் இருக்கான்னு கேட்கும்போது பிராண்டு என்ன பண்ணுவாங்க, அதெல்லாம் இல்லாத ப்ராடக்ட் பண்ணாதான் அவங்களுக்கு பிஸ்னஸ் ஆகும். ஸோ அவங்க சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ கன்சியூமர் நீங்களும் இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது உங்களுடைய கன்சியூமருக்கு என்ன தேவை, அதில் எந்த அளவுக்கு கெமிக்கல் இல்லாமல் நம்ம கொடுக்கலாம், அதே மாதிரி அங்கே ஒர்க் பண்ணுறவங்களுடைய அட்மாஸ்பியர் வந்து கரெக்டாக இருக்கா, லேபர் எல்லாத்துக்கும். நீங்கள் சோஷியாலஜி தானே படிக்கிற, அதில் அதெல்லாம் இருக்கு இல்லையா, இருக்கா இல்லையா? லேபர்ஸ் ஆக்ட், லேபர் நீங்கள் வந்து அதாவது எனக்கு காசுடைய தேவையே இல்லை, நான் வந்து எனக்கு நல்லா எல்லாமே இருக்குன்னு நினச்சிக்கோங்களேன். அதாவது யாருக்கும் ஒருத்தவங்களுக்கு ஒரு ஹெல்ப் தேவைப்படும், அவங்களுக்காகவாச்சும் நம்ம பண்ணிக்கணும். கரெக்டா? ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது கொஞ்சம் ப்ராஃபிட் வந்த உடனே நிறுத்தக்கூடாது. அதுக்கு மேலே எப்படி போகலாம் யோசிக்கணும். கரெக்டா? ஏன்னா நம்மளால 10 பேருக்கு வேலை கொடுத்த இடத்துல ஒரு 100 பேருக்கு வேலை கொடுக்கலாம். அதுவும் ஒரு சப்போர்ட் தானே. கரெக்டா? நீங்க யார் காலையில் சாப்பிடுறியோ டவுட்டாவே இருக்கிறா? சாப்பிட்டாச்சா? போர் அடிக்குதா? உங்களுக்கு யாருக்காச்சும் ஏதாச்சும் கேள்வி இருந்துன்னா சொல்லுங்க. ஏதாச்சும் ஒரு கேள்வி, ஏதாச்சும் லைஃப்பை பற்றி ஆகட்டும், பிஸ்னஸ் பற்றி ஆகட்டும், வேலையை பற்றி ஆகட்டும்.
கரெக்ட் ஃபவுண்டேஷன் எப்படி சூஸ் பண்ணுவாங்க? எப்போவுமே நம்மளுடைய ஸ்கின்ல இம்பர்ஃபெக்ஷன்ஸ் இருக்கும். அதாவது ஒன்று பிம்பிள் மார்க் இருக்கும், இல்லைன்னா பிக்மெண்டேஷன் இருக்கும், அண்டர் ஐ பிக்மெண்டேஷன் இருக்கும். ஸோ அப்போ டைரெக்டாக நம்ம ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு கன்சீலர் யூஸ் பண்ணுவாங்க. கன்சீலர் வந்து எங்கே டார்க்காக இருக்குதோ அந்த இடத்துல பண்ணி பார்த்து தான் வாங்கணும். நம்ம இப்படி கண்ணில் பார்த்து யாருமே வாங்காதீங்க, ஓகேவா? அந்த இம்பர்ஃபெக்ஷன்ஸுக்கு கொஞ்சம் போட்டு பார்த்தீங்கன்னா அது மறையிற மாதிரி இருக்கும். நான் வந்து ஃபவுண்டேஷன் வாங்கும்போது உங்களுடைய ஸ்கின்னில் அப்ளை பண்ணி பார்க்கணும், அது நம்மளுடைய ஸ்கின் கலருக்கு ஈக்குவலாக இருக்கா. எப்போவுமே ஃபவுண்டேஷன் வந்து நம்மளுடைய ஸ்கின்னுக்கு ஒரே மாதிரி, என்னுடைய கலர் என்னமோ அதுக்கு பண்ணிட்டு அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் லைட்டர் ஷேடு போட்டுக்கலாம், ஓகேவா? வேற யாருக்கும் எந்த டவுட் இல்லை? எஸ், நீங்கள் என்னுடைய இன்ஸ்டா பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு, கேரளா அண்ட் கர்நாடகாவில் கிளாஸஸ் எடுக்கிறேன் நான். Valacheri. I have an academy in Valacheri, parlor in Adambakam, gym and yoga center in Adambakam. உங்களுக்கு நல்லா கிளாஸ் எடுத்துட்டே இருக்கும்போது தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு குட்டி இது சொல்லுவா. என்ன சொல்லட்டா? ஏன்னா எல்லாருக்கும் தூக்கம் வரும் தானே, படுப்பு வராது. என்ன பண்ணுவீங்க? இது ரெண்டு நேரத்தில் நடக்குது. சின்ன வெங்காயம், ரெண்டே மிளகு, அது நல்லா இடிச்சு போட்டு கொஞ்சம் சுட பண்ணி அதை அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா சுடு தண்ணி, நல்லா சூடா இருக்கிற தண்ணியிலே ஒரு டவல் இருக்கு இல்லையா, அந்த டவல் முக்கி நல்லா புளிச்சுக்கோங்க. ஸ்டீம் பாத் ஆயிடுச்சு உங்களுக்கு. ஏன்னா பார்லருக்கு போனேன்னா ஆயில் மசாஜ் பண்ணி ஸ்டீம் பண்ணணும். பார்லருக்கு போகிறதுக்கு உங்களுக்கு பாக்கெட் மணி இல்லைன்னா நல்லா ஆயில் ரூட்டில் அப்ளை பண்ணி ஒரு நல்ல டர்க்கி டவல் எடுத்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் எடுத்து புழிஞ்சு நல்லா புழிஞ்சிக்கணும், தண்ணி இருக்கக்கூடாது. அப்படியே கொஞ்ச நேரம் ராப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய கோஸ் இருக்கும் இல்லையா, அதில் இருக்கிற டஸ்ட் எல்லாம் வெளியே வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அதுக்கப்புறமா ஷாம்பு வந்து ஒரு வாட்டரில் கொஞ்சம் வாட்டரில் மிக்ஸ் பண்ணிட்டு டைலூட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி திருப்பி இன்னொரு வாட்டி வாஷ் பண்ணணும் ஷாம்பூலேயே. அதுக்கப்புறமா நல்லா வந்து ஹேர் நல்லா துடைக்கணும். ஈரத்தோட நீங்க வெளியே வந்துச்சு, நீங்க வந்து ஸ்வெட்டில் வெளியே வந்துச்சு, டஸ்டோட இருந்துட்டுன்னா சரியா காய வைக்கணும்னா டாண்ட்ரஃப் கட்டாயமா வரும். டாண்ட்ரஃப் ஒன்ஸ் ஒழுங்கா நீங்க வந்து ட்ரீட் பண்ணலைன்னா அது வந்து சொரியாசிஸ் ஆயிடும். சொரியாசிஸ் வந்துடுச்சுன்னா லைஃப் லாங் நீங்க அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு அப்படியே போயிட்டு இருக்க வேண்டியதுதான். ஸோ வராம தடுக்கிறது பெரிய விஷயம். இப்போ ரொம்ப வெயில் இருக்குல்ல, நிறைய லெமன் ஜூஸ் குடிங்க, கோகனட் வாட்டர் குடிங்க. இதெல்லாம் பண்ணலைன்னா உங்களுக்கு ஹீட் பாய்ஸ். அண்ட் வந்து நிறைய பேருக்கு பிம்பிள் பார்த்துருக்கோம். பிம்பிள்ஸ் வந்து நீங்க கிளீனா வச்சுக்கோங்க. இன்னொன்று வந்து நம்மளுடைய கட் ஹெல்த் சரியா இல்லைன்னா நம்மளுக்கு எல்லாமே எது வழியா தெரியும், ஸ்கின் வழியா தான் ஃபர்ஸ்ட்
ஃபர்ஸ்ட் தெரியும். இல்லைன்னா ஒன்று வாந்தி இருக்கும், இல்லைன்னா லூஸ் மோஷன் ஆகும், இல்லைன்னா ஸ்கின்னில் ஏதாச்சும் வரும். ஸோ அதை வந்து நம்ம க்ளீனாக வச்சுக்கணும். ஆன்டிசெப்டிக் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிக்கணும். கிளிண்டாமைசின் ஒரு ஆயின்மெண்ட் இருக்கும், அது போட்டுக்கணும். புரியுதா? தேவையில்லாமல் ஃபேஸில் கை வந்து வச்சுட்டே இருக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் எங்கே வேணாலும் தொடுற கையில் வந்து நிறைய என்ன இருக்கும், கிருமிகள் இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம ஃபேஸில் வரும். வேற என்ன உங்களுக்கு ஒரு பேக் சொல்லுவா, பேக் சொல்லுவா. நம்ம எல்லார் வீட்லேயுமே ரைஸ் இருக்கு, கரெக்டா? இருக்குதாங்க. இப்போ வர எல்லா ஃபேஸ் மாஸ்க்ல க்ரீம்ல எல்லாமே என்ன இருக்கும், ரைஸ் வாட்டர் இருக்குல்ல. நம்ம ஏன் வெளியே போய் அதெல்லாம் பண்றோம்? நம்ம வந்து ரைஸ் நல்லா என்ன பண்ணணும், பவுடர் பண்ணணும். பவுடர் பண்ணிட்டு அதுல கொஞ்சோண்டு தயிர் யூஸ் பண்ணணும். அதாவது பிம்பிள் இருக்கிறவங்க தயிர் அவாய்ட் பண்ணி விட்டுடுங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணணும், சுகர் இருக்கு இல்லையா, சுகர் நல்லா மிக்சியில் அடிக்கணும். ஏன் இதெல்லாம் சொல்றேன்னாக்கா, இதெல்லாம் வந்து வைட்னிங் ஏஜென்ட் தான். ஓகேவா? சுகர் வந்து கொஞ்சம் போட்டுட்டு தேவை இருந்துனால் ஒரு சிட்டிகை மஞ்சள் போட்டுக்கலாம், தேவையில்லைன்னா போட வேண்டாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ரோஸ் வாட்டரோ நார்மல் வாட்டரோ போடும். இது அப்படியே அப்ளை பண்ணிட்டு நீங்க ஒரு 10 to 15 மினிட்ஸ் கழிச்சு வாஷ் பண்ணிட்டுனா இது ஒரு ஸ்க்ரப்பராகவும் இருக்கும், ஒரு பேக்காகவும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய வெயில் போன டேனும் கம்மியாயிடும். இல்லை எனக்கு வந்து லெமன் வந்து ஒத்துக்கும், எந்த இரிட்டேஷனும் இல்லைன்னா அது பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கழுத்தில் நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கணும். இரிட்டேஷன் எல்லாம் இல்லைன்னா ஃபுல் ஃபேஸில் பண்ணிக்கலாம். ஹேர் க்ரோத்துக்கு வந்து நல்லா தூங்கணும். ஃபர்ஸ்ட்டு நைட்டு கரெக்டாக தூங்கணும்னா, அதுவும் இல்லாமல் யார் யாருக்கு ஹீட் பாடி இருக்குதோ அவங்களுக்கு ஹேர் ஃபால் கட்டாயமாக இருக்கும். அப்போது நம்மளுடைய பாடியை வந்து கூலாக வச்சுக்கணும். நம்ம அதாவது வந்து எப்போவுமே சொல்லுவாங்க, நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அதுதான் நம்மளை பார்க்கும்போது நம்மளுடைய அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க. கரெக்டாக? யாரெல்லாம் நிறைய வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் நிறைய சாப்பிட்றாங்களோ அவங்க ஸ்கின்னு நல்லா இருக்கும். கேரட் இல்லையா, கேரட் ஜூஸ் டெய்லி காலையில் குடிச்சுன்னா நீங்க கலர் வரும். ஏன்னாக்கா அதில் இருக்கிற கெரோட்டின் இருக்கு இல்லையா, அது நம்மளுடைய ஸ்கின்னுடைய கலருக்கு என்ஹான்ஸ் பண்றதுக்கு ஹெல்ப் ஆகும். ஸோ அது பண்ணிக்கலாம். நீங்க வெளியில போகும்போது குடம் எடுத்துட்டு போங்க, ஒன்றும் தப்பு இல்லை. குடம் எடுத்துட்டு போகிறதுக்கு அசிங்கமா இருக்கா அப்படின்னு நினைப்பீங்க, கரெக்டா? எப்பவுமே பேக்ல ஒரு குடம் வச்சுக்கோங்க. நீங்க மழை காலத்துல யூஸ் பண்றீங்களோ இல்லையோ, வெயில் காலத்துல யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்க ரொம்ப வெளியில போறதும் தூசியில போறதும் உங்களுடைய ஸ்கின்னை வந்து சீக்கிரமா ஏஜிங் காமிக்கும், வயசான தோற்றம் காமிக்கும். அது ஒன்று சொன்னனால நீ நாளைக்கு எல்லாருமே குடம் எடுத்துட்டு போவீங்க. சூப்பர். ஏன்னா எப்பவுமே நீங்க வந்து சன்ஸ்கிரீன் போட்டுட்டா ஒரு 3 hours தான் அது வேலை செய்யும். அதுக்கப்புறம் நீங்க ரீயூஸ் பண்ணி தான் ஆகணும். பேக்ல எடுத்துட்டு வந்து எத்தனை பேர் சன்ஸ்கிரீன் போட்டு ரீயூஸ் பண்றீங்க? எத்தனை பேர் ஒரே ஒரு அடக்கு பண்றீங்க? வேற சன்ஸ்கிரீன் போடுறீங்களா? ரீயூஸ் பண்றீங்களா? அதாவது காலையில் வரும்போது எல்லாருமே சன்ஸ்கிரீன் போடுவீங்க, திருப்பி வீட்டுக்கு போகும்போது வெயிலா இருந்ததுன்னா அப்போ காலையில் போட்டது அது வேலை செய்யும். திருப்பி அதனாலதான் குறை இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கவலை இல்லை. ஓகேவா? வீட்டுக்கு போயிட்டு எல்லாருமே ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நார்மல் வாட்டர்ல பிளெயினா வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுங்க. டிட்டர்ஜென்ட் நீங்க அடுத்து வந்து அதுதான் சோப்பு யூஸ் பண்ணுவீங்கல்ல, சோப்புல கெமிக்கல் இல்லாத சோப்பா ஆர்கானிக் சோப்பா யூஸ் பண்ணுங்க. ஆர்கானிக் சோப் வந்து நிறைய இதெல்லாம் இருக்கு. இப்போ நிறைய பேர் வந்து வீட்டிலே செஞ்சு விற்கிறாங்க. அந்த காலத்திலே இருக்கிற ஒரு 2 சோப்பு எது எது சொல்லுங்க? சிந்தோல், வேப்பில செஞ்ச சோப்புன்னு சொல்லி யூஸ் பண்ணுவாங்கல்ல,
அது அப்புறம் பியர்ஸ்ல இருக்குல்ல. அப்புறம் சன்லைட் சோப்பு போட்டீங்கன்னா எந்த ஆயிலும் சொல்லுவாங்க. கரெக்டா? நீங்க சோப்பு வாங்கும் போது அதுல இருக்கிற இன்கிரீடியன்ட் படிச்சு சொல்லுங்க. படிச்சுட்டு அதுல எதுல கெமிக்கல் கம்மியா இருக்குதோ அதை யூஸ் பண்ணுங்க. இப்போ எல்லாரும் அப்பெல்லாம் வந்து டிட்டர்ஜென்ட் தான், சோப்பு தான் எல்லாமே யூஸ் பண்ண. இப்போ என்ன ஆயிடுச்சு? அது ஃபேஸ் வாஷ் ஆயிடுச்சு. கரெக்டா? நான் என்ன சோப்பு யூஸ் பண்றேன்னா, நான் வந்து எனக்கு தெரிஞ்ச என்னுடைய ஃப்ரெண்டு, நான் வந்து ஹெர்பல் காஸ்மெட்டிக் ப்ரிப்பரேஷன் சொல்லிட்டு ஒரு கிளாஸ் நான் போயிருக்கேன். ஸோ அதுல என்னுடைய ஒரு ஃப்ரெண்டு வந்து அவங்க பண்றாங்க. அந்த சோப்பை நான் யூஸ் பண்றேன். ஸ்கின் கேர் ரொட்டீனா நான் எது பண்ணினாலும் நைட்டு நல்லா தேங்காய் எண்ணெய் ஃபேஸில் கொஞ்ச நேரம் மசாஜ் பண்ணி ஒரு ஐலைனர் போட்டாலோ இல்லை மேக்கப் போட்டனாலும் அது ஃபுல்லாக க்ளீன் பண்ணுவேன். ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு ஒரு டோனர் போடுவேன். டோனர் வந்து நிறைய இருக்கு. இது ஆர்டினரின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. கரெக்டாக? அது போடுவேன். சில டைம்ல வெறும் டோனர் மட்டும் போட்டுப்பேன். சில டைம்ல ஏதாச்சும் சீரம் போட்டுப்பேன். நைட்ல நீங்க வந்து எந்த அளவுக்கு கம்மியா போடுறீங்களோ நம்மளுடைய ஸ்கின்னை நல்லா சுவாசிக்க விட்டுடணும். காலையில நீங்க எது வேணாலும் போட்டுக்கலாம், எது வேணாலும் போட்டுக்கலாம், டெய்லி கூட போட்டுக்கலாம். ஆனா அது வந்து எந்த அளவுக்கு நீங்க க்ளீன் பண்றீங்க அதுதான் ரொம்ப முக்கியம். எது பண்ணினாலும் க்ளீன் பண்ணுங்க. உங்களுடைய ஃபோன் நோண்டுற அந்த ஸ்க்ரீன் டைமிங் குறையுங்க. அதுக்கு பதிலாக நிறைய புக்கு படிங்க. புக்கு படிக்கிறீங்களா? யார் படிக்கிறீங்க? யாராச்சும் யோகா பண்றீங்களா? இங்க டெய்லி கொஞ்சம் நேரமாச்சு பண்றீங்களா? யோகால வந்து பிரீத்திங் எக்ஸசைஸ் ஆச்சு அட்லீஸ்ட் பண்ணுங்க. மெடிடேஷன் பண்ணுங்க. மெடிடேஷன்னா என்ன? பெரிய விஷயம்லாம் கிடையாது. மெடிடேஷன் ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் கண்ணு மூடி வேலை இங்கே பண்ண முடியுமா அப்படின்னு பண்ணி எதுவுமே யோசிக்காம சும்மா இருந்தனாலே அது மெடிடேஷன் தான். மௌன விரதம். நீங்க மௌன விரதம் யாராச்சும் இருப்பீங்களா? மினிமம் ஒரு நாளைக்கு ஒரு 30% வெறும் 3 பேர் தான் வாக்கிங் போறீங்க. எங்கேயோ இடத்துல அதாவது எனக்கு இடமே இல்லைன்னா வீட்டுக்குள்ளேயே வாக்கிங் போவேன். பிராணாயாமம் பண்ணுவேன். இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். நான் ஒரு டெக்னிக் சொல்லுவோம். பிராணாயாமக்கு பெரிய டெக்னிக் எல்லாம் ஒன்றும் இல்லைடா. நம்ம 1 2 3 சொல்லும் போது இன்ஹேல் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 சொல்லும் போது அதை அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 அப்படியே ஸ்லோவா வந்து எக்ஸேல் பண்ணுங்க. இல்லை எனக்கு இவ்வளோ நேரம்லாம் கவுண்ட் பண்ணலைன்னா சும்மா கொஞ்சம் டைம்ல அது ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஆனால் டெய்லி காலையில் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஒருவேளை எனக்கு காலையில் டைமே இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஈவினிங் பண்ணுங்க. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி பண்ணுங்க. வேற என்ன தெரிஞ்சுக்கணும்? என்னடா தெரிஞ்சுக்கணும்? எல்லாருக்கும் எல்லாமே தெரியும். கரெக்டா? எனக்கு நான் சொல்லுவேன், எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ரொம்ப கம்மி தான். நிறைய டிராவல் பண்ணுங்க. நிறைய டிராவல் பண்ணி நிறைய பேர் கூட மிங்கிள் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு நிறைய நாலேஜ் கிடைக்கும். கரெக்டா? இப்போ காலேஜ்ல ஏதாச்சும் ஒரு ப்ரோக்ராம் நடக்கும் போது எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க? 1 2 3 4 5 6 7 8. ஏன்னா காலேஜ்ல நீங்க வெறும் படிக்கிறதுக்கு மட்டும்தான் வரீங்களா? யாரு நல்லா பாட்டு பாடுவீங்க? உனக்கு என்ன பிடிச்சதோ அது பாடு.
हमारा दिल है, सुनाई देती है जिसकी धड़कन तुम्हारा दिल या हमारा दिल है। तस्वीर में तेरा मेरा, तकदीर में तेरा मेरा, बस साथ यही तकता। खुशी तुम्हारी अजब सी में तो हम भी आंसू छुपा ही लेंगे। भजा जो पूछेगा ये जमाना, कोई बहाना बना ही लेंगे। இந்த மாதிரி தான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க விட்டுடாதீங்க. அப்போ இதுல இருக்கிற ஒன்று ரெண்டு பேர் இருக்கும், ஐயோ நானும் பாடி இருந்திருக்கலாமோ, நான் போயிருந்திருக்கலாமோ. இது உங்களுடைய என்னது ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குற அந்த டைம் யூஸ் பண்ணலைன்னா அப்புறம் திருப்பி கிடைக்காது. இதுதான் ஓகேவா? நம்மளுடைய டேலண்ட் வந்து 4 பேர் முன்னாடி வெளிக்காட்டுறதுக்கு நம்ம பயந்துட்டேன்னா நம்ம வந்து எதுவும் பண்ண மாட்டோம். ஏன்னா இன்னொருத்தவங்க போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா ஒரு சச்சின் டெண்டுல்கர் கரெக்டா, அவன் படிக்கவே இல்லையா, அவன் அவ்வளோ பெரிய கிரிக்கெட்டர் ஆயிருக்கும்னு நினைப்பாங்க. ஆனா ஒரு சச்சின் டெண்டுல்கர் தான் அவங்க துணிச்சல் தான். ஸோ நீங்க வந்து பெரிய ஆள் ஆகணும்னா என்ன பண்ணணும்? கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணக்கூடாது. தயக்கம் இருக்கவே கூடாது. ஒரு பிசினஸ் பண்றதுக்கோ ஒரு வேலை செய்யறதுக்கோ தயக்கம் இருந்தீங்கன்னா இன்னொருத்தவங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து போயிட்டே இருக்கும். கரெக்டா? கரெக்டா? அதனால இனி கல்ச்சுரல்ஸ்ல வந்து எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க. கரெக்டா? பண்ணுவீங்களா மாட்டீங்களா? ஏதாவது செய்யணும் தோணிட்டுனா உடனே பண்ணுவீங்களா மாட்டீங்களா? இந்த வயசு தான் வந்து எல்லாத்துக்குமே முயற்சி எடுக்கிறதுக்கான கரெக்டான வயசு. ஒரு வருஷம் கழியத்தோறும் டைம் நம்மளுக்காக வெயிட் பண்ண மாட்டாங்க. டைம் யாருக்காச்சும் வெயிட் பண்ணலாமா? அது பாட்டு ஓடிட்டே தானே இருக்கும். அதே மாதிரி தான் உங்களுடைய வேலைகளும் நீங்க கரெக்டா பண்ணிக்கணும். அப்பதான் வந்து நம்மளும் சக்சஸ் பண்ண முடியும். கரெக்டா? ஆல் தி பெஸ்ட் டு ஆல். வேற யாருக்காச்சும் ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணுமா? ஓகே, ஹாப்பியா இருக்கா? ஏதாச்சும் ஒரு 2 பாயிண்ட் யாருக்காச்சும் யூஸ் ஆயிருக்கா? என்ன அந்த 2 பாயிண்ட்? Ma'am, dandruff remedy and face scrub remedies. ஃபேஸ் Scrub. ஸ்க்ரப். ஃபேஸ் ஸ்க்ரப்புக்கு வந்து பெஸ்ட் வந்து நீங்க சொன்னோம் இல்லையா, அரிசி மாவும் சுகரும் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஃபேர் ஆகணும்னா நீங்க லெமன் அதுல கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். லெமன் ஒத்துக்காதவங்க கொஞ்சோண்டு பால் மிக்ஸ் பண்ணி பண்ணிக்கலாம். பேக் வந்து எல்லாருக்குமே தெரியும், கேள்விப்பட்டிருப்பீங்க. கரெக்டா? ஃபுல்டானிமிட்டி. ஆயிலி ஸ்கின்னா இருந்ததுன்னா நீங்க வெறும் வாட்டர் யூஸ் பண்ணி பண்ணுங்க. இல்ல ட்ரை ஸ்கின்னா இருந்ததுன்னா மில்க் யூஸ் பண்ணுங்க. அலோவேரா மிக்ஸ் பண்ணுங்க. ஓகேவா? இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. இல்லைன்னா என்னது? மில்க் பவுடர், காஃபி பவுடர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மில்க் பவுடர், காஃபி பவுடர், அதுல கொஞ்சம் சுகர் போட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு எல்லாத்துக்குமே வந்து எல்லாருக்குமே லெமன் யூஸ் ஆகுறதுன்னா அதாவது எந்த சைடு எஃபெக்டும் இல்லைன்னா யூஸ் பண்ணுங்க. இல்லைன்னா ஆரஞ்சு. நீங்க ஒன்றும் வேண்டாம், தக்காளி பழத்தை 2 கட் பண்ணிட்டு நல்லா கொஞ்சோண்டு சுகர், நீங்க மிக்சியில் அரைச்ச சுகர் தான் எடுக்கணும்னா சுகர் பெரிய பெரிய மாலிக்யூலா அதை வச்சு ஸ்லைட்டா இப்படி மசாஜ் பண்ணி வெறுமனே ஒரு தண்ணி போட்டு வாஷ் பண்ணி பாருங்க, அவ்வளோ நல்லா இருக்கும். அதே மாதிரி தான் ஆரஞ்சு. விட்டமின் சி இருந்ததுன்னா அது என்னது? ஆன்டி ஏஜிங் அண்ட் பிக்மெண்டேஷனுக்கு நல்லா இருக்கும். வேற நிறைய ஜூஸஸ் குடிங்க. ஜூஸ்ல நல்லா சுகர் போட்டு குடிச்சுன்னா சீக்கிரம் வயசாயிடும். சுகர் வந்து எந்த அளவுக்கு இன்டேக் கம்மியா இருக்கு
டார்க் சர்க்கிள்க்கு ஆல்மண்ட் ஆயில் இருக்கு இல்லையா, அதை நைட்டு மசாஜ் பண்ணி நீங்கள் தூங்குங்க. பொட்டேட்டோ இருக்கு இல்லையா, அந்த பொட்டேட்டோவை ஸ்மாஷ் பண்ணி அதோடைய அந்த வாட்டர் எடுத்துட்டு ஒரு காட்டன் துணி இருக்கு இல்லையா, அதை ரவுண்டாக கட் பண்ணி டிப் பண்ணி கண்ணுக்கு மேலே வச்சு தூங்கிடணும். ஏன்னா பொட்டேட்டோடைய ஸ்லைஸ் எல்லாம் வச்சுன்னா அந்த அளவுக்கு எல்லாம் அந்த பொட்டேட்டோ வாட்டர் எல்லாம் இருக்காது. ஸோ நீங்கள் ஸ்மாஷ் பண்ணுங்க. அது கூட குக்கும்பர் இருக்கு இல்லையா, அதோட இதை மிக்ஸ் பண்ணியே போடுங்க. அதுவும் என்ன ஆகும்னா வந்துட்டு போகிறதுக்கு. வேற என்னன்னா வேற என்ன டவுட்டு? ஒயிட் ஹெட்ஸ் ரிமூவ் எப்படி மேம் பண்ணுறது? நோஸில் இருக்குல்ல மேம் ஒயிட். நோஸ்ல என்ன பண்ணணும்னா இப்போ சொன்னோம் இல்லையா, நம்மளுடைய அரிசி பவுடர் பண்ணதும் அப்புறம் வந்து சுகரும் பவுடர் பண்ணி கொஞ்சோண்டு வந்து வாட்டர் போட்டு நல்லா மசாஜ் பண்ணுங்க. வெறும் ஒரு காட்டன் இருக்கும் தெரியுமா, பல்லு காட்டன் சொல்லுவாங்க, அதை வச்சு ஸ்லைடா இப்படி நீங்க பண்ணும்போது அது வரும். இல்லைன்னா பார்லர்ல ஸ்கிராப்பர் இருக்கும் இல்லையா, குட்டியா ஒரு ரவுண்டா இருக்கும், அது வச்சு ஸ்லைடா இந்த மாதிரி பண்ணணும். இப்படி ஸ்ட்ரெயிட்டா பண்ணக்கூடாது, டயகனலா பண்ணிட்டேன்னா வலிக்கவும் செய்யாது, அது வெளியே வரவும் செய்யும். அங்க இருக்கிற ஹேர் வந்து கிளீனா எடுத்துக்கணும். வேக்சின் பண்ணுங்க. வேக்சின் பண்ணிட்டு ஒரு 3 days விட்டதுக்கு அப்புறமா நான் சொன்னோம் இல்லையா உருளைக்கிழங்கு அந்த மாதிரி வந்து நீங்க க்ளீன் பண்ணிக்கணும். அண்ட் என்ன பண்ணணும்னா நம்மளுக்கு ரொம்ப ஸ்வெட் இல்லாம நம்ம பார்த்துக்கணும். ஸ்வெட் இருந்து அதை ரப் பண்ணுற இடம் இல்லை, எந்தெந்த இடத்துல ஸ்கின்னோட உரைக்குமோ அந்தந்த இடத்துல என்ன ஆகும், டார்க் சர்க்கிள். ஸோ அது நம்ம வந்து வராமல் இருக்கணும். வந்துட்டுன்னா இப்படி பண்ணிக்கலாம். பார்லரில் போயிட்டேனாக்கா 3 tags சொல்லணும், அந்த இடத்துல நீங்கள் பண்ணணும். நீங்கள் குளிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னாக்கா ஒரு லெமன் எடுத்து கொஞ்சோண்டு சுகர் வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஆனால் ஒரு நாள் 2 நாள் இல்லை, இது எல்லாமே கன்சிஸ்டன்சி இருக்கும். ரெகுலராக பண்ணிட்டே இருக்கும். எல்லாமே வந்து ரெகுலர். இங்கேயும் இருக்கும் நிறைய பேர், அங்கேயும் நீங்கள் வந்து லெமனோ இல்லை ஆரஞ்சோ சுகரில் போட்டு லைட்டாக மசாஜ் பண்ணிக்கலாம். தக்காளி சுகரில் போட்டு மசாஜ் பண்ணிக்கலாம். அண்ட் எக்ஸசைஸ் பண்ணுங்க எல்லாருமே கொஞ்சமாக. ஒரு நாளைக்கு ஒரு 35 minutes பண்ணுங்க, ஹெல்த்தியாக இருக்கும். வேறடா லிப்ஸ்டிக் போடுறமா, லிப்ஸ்டிக் வந்து கரெக்டான ஷேட், அதாவது நீங்கள் மேக்கப் போட்டுட்டேன்னா ஒரு பிரைட்டர் ஷேடு போட்டுனாலும் சரியாகும். மேக்கப் எதுவும் இல்லை, உங்களுடைய ஸ்கின் வந்து மீடியமாக இருக்கிறதுனா ஒரு மெரூனில் வந்து மீடியம் மெரூன் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா மீடியம் பிங்க் யூஸ் பண்ணிக்கலாம். லைட்டாகவும் வேண்டாம், டார்க்காகவும் வேண்டாம், மீடியமாக நீங்கள் போட்டு பாருங்க. அவங்க சாம்பிள் கொடுப்பாங்க, அது வந்து ஒரு ஸ்டிக்கை அவங்களே கொடுப்பாங்க, அந்த ஸ்டிக்கை வச்சு யூஸ் பண்ணிப்பாங்க. இதே உங்களுடைய லிப்ஸ்ட் நல்லா வந்து இன்னும் கலர் இம்ப்ரூவ் ஆகணும்னா கொத்தமல்லி தழை இருக்குல்ல, அது அரைச்சி இங்கே போட்டு பாருங்க. அண்ட் பீட்ரூட் இருக்கு இல்லையா, அது போட்டுன்னா கலர் சேஞ்ச் ஆகும். கொத்தமல்லி தழையோ இல்லை முருங்கைக்கீரையோ அரைச்சி போட்டுட்டுன்னா உங்களுடைய பிம்பிள்ஸ் கூட கம்மியாகும். ஏன்னா அது நல்லா ஆன்டிசெப்டிக். ஓகேவா? தேங்க்யூ. தேங்க்யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட். உங்களுக்கு யாருக்காவது பிஸ்னஸ் என்டர்பிரினர் ஆகணும்னா உங்களுடைய டீச்சர்ஸ் கிட்ட சொல்லி என்ன காண்டாக்ட் பண்ணலாம். என்னுடைய இன்ஸ்டா ஐடி ஃபாலோ பண்ணுங்க, அதுலேயே நீங்கள் மெசேஜ் பண்ணிட்டேன்னா பார்ப்போம். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ ஆல் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். எப்போ அதுக்கும் ஆல் தி பெஸ்ட். எல்லாருக்குமே வந்து எந்த ஒரு பிஸ்னஸ் பர்சனாக இருந்தாலும் உங்கள் விசிட்டிங் கார்டு போடும்போது அது உங்களுடைய படிப்பும் சேர்த்து போடணும்னா நல்லா படிக்கும். It's my privilege to propose the vote of thanks. I first and foremost like to thank the Almighty for giving this day. We like to thank our resource person, Mrs. Mini ma'am,
Your insights on contemporary problems like black hole and skin therapies, and also your insights on sustainable business practices was hugely useful and impactful also. So thank you, ma'am. And also I thank the professors of sociology and QAC and IC for organizing this event. Thank you.